வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அத்தோ, சீஜோ, முயங்காய், வாழைத்தண்டு குழம்பு, முட்டை மசாலா இதெல்லாம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு இந்த நூடுல்ஸ் அதில் போடணும். போட்டுட்டு கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது, கட்டை அந்த மாதிரி எதனா வச்சு சும்மா ஒரு கிளறி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா லைட்டாக கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். அப்பயும் திருப்பி ஒரு கிளறி திருப்பி மூடி வச்சிடணும். இது எப்படி வெந்துருச்சுன்றதை நம்ம பார்க்கணுன்னா எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணால் 2ஆக உடையும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு கலரில். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா தண்ணியும் ஃபுல்லாக கீழே இறங்கிடணும். இறங்கிட்ட பிறகு நம்ம எடுத்தோன்னா கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அப்படி எடுத்தோன்னா நல்லா உதிரியாக வந்துடும். நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அத்தோக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்து அது புளி தண்ணி ரெடி. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு உப்பையும் கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்ட பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். எல்லா பூண்டையும் அந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு எண்ணெய் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த பூண்டை எல்லாம் அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுதான் பூண்டு எண்ணெய். இதே மாதிரி வெங்காயத்தை நம்ம பண்ண போகிறோம். வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையிலேயே. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சவுடனே வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கி அதையும் எடுத்துட்டோன்னா ஃப்ரைட் ஆனியன் ரெடி. அவ்வளோதான். அத்தோவுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அத்தோ பணியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் உப்பு தண்ணி போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் புளி தண்ணி போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், அந்த ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை வெங்காயம், கோஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவும் நல்லா பவுடராக சேர்த்து அரைச்சிருக்கேன், அந்த காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு எண்ணெய், நம்ம செஞ்சு வச்ச பூண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு குழம்பு, இது எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் பின்னாடி வீடியோவில். அப்புறம் கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அத்தோ ரெடி. இப்போ முயங்காய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கலாம். அதுலேயே ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். முன்னாடியே அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே போட்டுட்டு இப்போ எல்லாமே அதில் என்ன நம்ம போட்டோமோ அத்தோவில் அதே மாதிரி இதுலேயும் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி, ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, பூண்டு எண்ணெய், புளி தண்ணி, காஞ்ச மிளகாய், அந்த சில்லி ஃபிட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பரான முயங்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பேஜோன்னு சொல்லுவாங்க, முறுக்கு மாதிரி இருக்கும், அதை உடச்சி போட்டு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான், சூப்பரான முயங்காய் ரெடி. இப்போது சீஜோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அதுலேயே கோஸ் போட்டுக்கலாம். கோஸையும் போட்டு நல்லா வதக்கலாம். கோஸ் ஒன்றும் பாதியமாக வதங்கினா நசுக்குன்னு இருக்கும், அதெல்லாம் நல்லா வதங்கணும். கோஸு நல்லா வதங்கிட்ட பிறகு ஆச்சி கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுட்டு, வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு, சோயா சாஸ் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு, அவ்வளோதான், நல்லா கிளறி விட வேண்டியதான். நல்லா கிளறி விட்டால் மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா ஸ்மெல் வரும். அந்த சமயத்தில் ஒரு 3 முட்டையை உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு திருப்பி நல்லா கிளறணும். கிளறிட்ட பிறகு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்சுருந்த நூடுல்ஸ் அதில் கொட்டி நல்லா கிளற வேண்டியதான். சைடில் இது பண்ணி கிளறணும். நடுவில் குத்தி கிளறணுன்னா நூடுல்ஸ் அப்படியே உடஞ்சிடும். அவ்வளோதான், சூப்பரான சீஜோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைத்தண்டு குழம்பு எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். ஒரு நீட்டமான வாழைத்தண்டு நான் எடுத்திருக்கேன். அதை மேல் பாதியில் இருக்க எல்லாத்தையுமே நான் சுற்றி கட் பண்ணிடுறேன். நடுவில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அந்த ரவுண்டையே நான் நீட்டமாக கட் பண்ணுறேன். இதோடு சின்னதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ட பிறகு ஒரு வெங்காயத்தை 4 துண்டாக கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம நறுக்கி வச்ச வாழைத்தண்ணியும் அதில் போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு போட்டு, வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, கடலை மாவு சைட்லேயே கொஞ்சம் நல்லா தண்ணியாக திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். அதையும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு கிளறி விடலாம்.
கிளறிட்ட பிறகு கொத்தமல்லி மேலே தூவி ஒரு கொதி வந்தோடனே இறக்கணுன்னா அவ்வளோதான் வாழைத்தண்டு சூப் ரெடி. சைட்லேயே முட்டை மசாலா ரெடி பண்ணலாம். முட்டை மசாலாவுக்கு ஒரு 7 முட்டை கிட்ட நான் அவிச்சி எடுத்துக்கலாம். அவிச்ச முட்டையை கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டு வச்சா தோல் ஈஸியாக உரிக்க வரும். தோலெல்லாம் உரிச்சிட்டு நடுவில் ஒரு நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு முட்டையை அதில் ஃபஸ்ட்டு புளி தண்ணி, உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் அது வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூண்டு எண்ணெய் அது வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஃப்ரைட் ஆனியன் வச்சுட்டு மேலே கொத்தமல்லி வச்சு அவ்வளோதான் சூப்பரான முட்டை மசாலா ரெடி. இதே மாதிரி இருக்க ரெண்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி இதை செய்யாதீங்க, எப்போனா எடுத்துக்கோங்க. என்னென்ன செஞ்சோன்றது கடைசியாக பார்க்கலாம். அத்தோ, சீஜோ, மொய்ங்கோ, வாழைத்தண்டு குழம்பு, முட்டை மசாலா